சமையலில் ஆலு பரோட்டா பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். நம்மளுக்கு பரோட்டா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டில் மாவை ரெடி பண்ணிக்கிடுவோம். அதுக்கப்புறம் மசாலா ரெடி பண்ணுவோம். இப்போ பரோட்டா பண்ணுறதுக்கு 2 கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். கொஞ்சம் நெய், வெதுவெதுப்பான தண்ணி கொஞ்சம் எடுத்துக்கோங்க, உப்பு கொஞ்சம். இப்போ இந்த பரோட்டா பண்ணுறதுக்கு மாவை பிசைஞ்சு ஒரு 10-20 நிமிஷம் ஊற வைக்கணும். அதனால் பிசைஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம மசாலாவை ரெடி பண்ணிக்கிடுவோம். மாவில் கொஞ்சம் உப்பு போட்டுக்குருவோம். கொஞ்சம் 1 ஸ்பூனு 1.5 ஸ்பூனுக்கு நெய் விட்டுக்கோங்க. இதை கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணீர் விட்டு நல்ல சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்குருவோம். இதே மாதிரி மாவை சப்பாத்தி பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுருங்க. ஒரு 20 நிமிஷம் இப்படி இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம இதுக்கு உள்ளே வைக்கிற மசாலாவை ரெடி பண்ணிக்கிடுவோம். 20 நிமிஷம் இப்படி இருக்கட்டும். பரோட்டா பண்ணுறதுக்கு மாவு பிசைஞ்சு வச்சாச்சு. அடுத்து நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கிடுவோம். மசாலா ரெடி பண்ணுறதுக்கு 4 உருளைக்கிழங்கு அவிச்சு உரித்து மசிச்சு வச்சுருக்கேன். ஒரு பல்லாரி வெங்காயத்தை பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய் பொடுசாக கட் பண்ணியிருக்கேன். ஜீரகத்தூள் 1 ஸ்பூனு, வத்தல் பொடி 1 ஸ்பூனு, மல்லி பவுடர் 1 ஸ்பூனு, இது கரம் மசாலா 1 ஸ்பூன், சாட் மசாலா 1.5 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கொஞ்சம் மேத்தி, கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சம் எண்ணெய், நெய், கொஞ்சம் உப்பு. ஒரு கனிஞ்ச தக்காளி பழம் எடுத்து ஒரு அரை தக்காளி பழம் வெட்டி வச்சுக்கோங்க. இவ்வளோ தான் இதுக்கு தேவையானது மசாலா பண்ண. இப்போ அடுத்து கடாயை அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்குருவோம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ வெங்காயம் போட்டுருவோம். ஃபஸ்ட்டில் அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், அடுத்து கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நேரம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாடை இருக்கும், பச்சை வாசனை போகட்டும். அது வரை கொஞ்சம் எண்ணெயில் நல்லா வேக விடுங்க. பச்சை வாடை போனதுக்கப்புறம் தக்காளியை போடுவோம். நல்லா கிண்டி விட்டு தக்காளி நல்லா மசியணும். கொஞ்சம் நேரம் எண்ணெயிலேயே வேகட்டும். கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குருவோம். அப்போ தான் தக்காளி நல்லா குழைவாக வரும், நல்லா மசிஞ்சிரும். உப்பு போடாட்டா ரொம்ப நேரம் ஆகும். உப்பு போட்டோம்னா சீக்கிரமாக தக்காளி மசிஞ்சிரும். தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. அடுத்து நம்ம மசால் பவுடரை போடுவோம். ஜீரகப்பொடி 1 ஸ்பூனு, வத்தல் பொடி 1 ஸ்பூனு, மல்லித்தூள், கரம் மசாலா, சாட் மசாலா. இது நல்லா கொஞ்சம் நேரம் எண்ணெயிலேயே நல்லா எல்லாம் ஒன்று போல் வேகட்டும். அடுத்து நம்ம உருளைக்கிழங்கு போடுவோம். பாருங்க, நல்லா இப்படி மசிச்சு விட்ருங்க. உருளைக்கிழங்கு மசாலா ஐட்டம் எல்லாம் இப்படி மசிச்சு விட்ருங்க. அடுத்து நம்ம மேத்தியை போட்டுருவோம். மேத்தி இல்லாதவங்க மல்லி இலை வீட்டில் இருந்தால் மல்லி இலை போட்டுக்கோங்க. அதுக்காக மேத்தி இல்லையேன்னு நினைக்க வேண்டாம். இதையும் போட்டு நல்லா கிண்டி விட்டு இறக்கிடுவோம். நல்லா இப்படி மசிச்சு விட்டுருங்க. இப்போ நம்மளுக்கு பரோட்டாவுக்குள்ள மசாலா ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம பரோட்டா போட்டது எப்படின்னு பார்ப்போம். பரோட்டாவுக்கு வேண்டிய மாவு ரெடி ஆயிடுச்சு, மசாலாவும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ தோசைக்கல்லை அடுப்பில் வச்சுருக்கேன். அடுத்து பரோட்டா பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம்.
அதில் கொஞ்சம் மாவை இப்படி எடுத்துக்கிடுவோம். கொஞ்சம் மாவை எடுத்துட்டு நல்லா உருட்டிக்கோங்க. கொஞ்சம் நெய்யில் தொட்டு அதுக்கப்புறம் கீழே வச்சு நல்லா அப்படி கொஞ்சம் ரொம்பையும் மெல்லுசா தேய்ச்சிடாதீங்க, கொஞ்சம் தடிமனாகவே உருட்டிக்கிடணும். அதில் கொஞ்சம் மசாலா ஐட்டம் எடுத்து கொஞ்சம் மசாலா எடுத்து அதை நடுவில் வைங்க. நல்லா இப்படி 4 பக்கமும் மடித்து விட்டு இப்படி ஒரு கூம்பு மாதிரி பண்ணி லைட்டை அப்படி அமுக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த கம்புட்டை தேய்ச்சி விட்ருங்க. சப்பாத்தி கட்டையிட்ட நல்லா தேய்ச்சிருங்க. சூடாயிருச்சு. இப்போ தேய்ச்சதை எடுத்து இதில் போட்டு சுற்றிலும் கொஞ்சம் நெய்யை விடுவோம். கொஞ்சம் உங்களுக்கு எவ்வளோ நெய் தேவையோ அவ்வளோ நெய் விட்டுக்கோங்க. நாங்கள் சின்ன குழந்தைங்க கொஞ்சம் இருக்கிறதுனால விரும்பி சாப்பிடுவாங்க நெய் கொஞ்சம் அதிகமாக விட்டால், அதனால் நான் கொஞ்சம் அதிகமாகவே விடுறேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு விட்டுக்கோங்க. நல்லா திருப்பி போட்டு வேக விட்டுருவோம். திருப்பி போட்டு நல்லா வேக விடுங்க. நல்லா வேகட்டும். பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. இப்போ எடுத்துருவோம். இதே மாதிரி இருக்கிற மாவு எல்லாத்தையும் தட்டி போட்டு எடுத்துருவோம். பாருங்க, நம்மளுக்கு ஆலு பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு தொட்டுக்கிற நான் தயிர் வச்சுருக்கேன். இது சும்மா அப்படியே சாப்பிட்டாலும் ரொம்ப அருமையாக இருக்கும். இதுக்கு வந்து நான் தயிர் எடுத்திருக்கேன். இது வந்து மட்டன் கிரேவி, சிக்கன் கிரேவி, காளான் கிரேவி எது கூட தொட்டு சாப்பிட்டாலும் ரொம்ப அருமையாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எழுதுங்க. நன்றி.